Hi viewers, இன்னைக்கு டெய்லி வியர் பண்ற மாதிரி சூப்பராவும் ஈஸியாவும் ஒரு silk thread bangle தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஹாஃபா ஈக்குவலா ஒரு மெஷர் பண்ணி ரெண்டு ஹாஃப் ஏனா ரெண்டு thread வந்து wrap பண்ண போறோம். அதுக்காக மார்க் பண்ணிருக்கேன் ஹாஃபா. க்ளூ போட்டு ஆரஞ்சு கலர் thread 30 to 35 strands அது பேங்கிள் மார்க் பண்ண மாதிரி half of the bangle வந்து wrap பண்ணிக்கோங்க ஆரஞ்சு கலர். அந்த பேங்கிள் தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம wrap பண்ணணும். அந்த எண்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் மீதி இருக்க thread நமக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும். அடுத்து ப்ளூ கலர் thread ஃபுல்லா மீதி இருக்க பேங்கிள்ஸ் ஃபுல்லா wrap பண்ணுங்க. wrap பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பேங்கிளும் நான் thread ஃபுல்லாக wrap பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேங்கிளோட ஓரத்தில் க்ளூ தடவிட்டு இப்போ ரெண்டு பேங்கிளும் நம்ம வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு கலரும் மீட் ஆகிற அந்த இடத்துல வந்து ஸ்டோன் லேஸ் 4 ஸ்டெப் எடுத்திருக்கேன். அந்த 4 ஸ்டெப்பை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பேங்கிளோட சென்டரில் க்ளூ தடவி ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு அடுத்தது 10 strands வந்து ப்ளூ கலர் thread எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்டோன் கேப்பில் ஃபுல்லாக wrap பண்ணிகிட்டே வாங்க. ப்ளூ கலர் ஃபுல்லாகவே strands எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து நம்மளால் wrap பண்ண முடியாது த்ரெட்டை. ஒரு சைடு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஃபுல்லாக பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே wrap பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான், பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு போகிறவங்க சிங்கிள் பேங்கில் ஹேண்டியாக போட்டுட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.